வணக்கம். வரும் சனிக்கிழமை 23ஆம் தேதி சாயந்தரம் 6 to 9 ஜோஹோ மீட்டிங் இருக்கு. எவ்ரி சனிக்கிழமை நம்ம ஸ்பெஷல் வீக்லி அனாலிசிஸ் பண்ணுவோம். இந்த வாரம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம், கீழே வந்துச்சு மறுபடியும் மேலே போச்சு, ப்ரீவியஸ் ஹையை உடைக்கல, ஆனால் பயங்கர புல்லிஷா இருக்குன்றோம். மார்க்கெட் கீழே உழுவ போதா, பெருசா உழுவ போதான்றது ஊரே பேசிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றது டெஃபினட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும், நம்ம எதுவுமே மூடி மறைச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஃபைனலாக எண்டில் இந்த பொருள் வாங்கிங்கன்றது கிடையவே கிடையாது. சிம்பிள், வாரத்துக்கு 236 ரூபா, இதில் 36 ரூபா நிர்மலா சீதாராமனுக்கு போயிடுது, ஜிஎஸ்டி போயிடுது, மீதி இருக்கிற 200 ரூபா. ஸோ பே பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் 3 லிங்க் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கு, இல்லை ரேசர் பே லிங்க் இருக்கு. ரேசர் பே லிங்க் மூலமாக போனால் நெட் பேங்கிங் இருக்கு, விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, யூபிஐ பேமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே டைரக்டா யூபிஐ பேமெண்ட் லிங்க்கும் இருக்கு. எப்படி வேணா பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களோட கால் சென்டருக்கு ஷேர் பண்ணுங்க. கால் சென்டர் நம்பர் 9444468888 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டுனா சனிக்கிழமைக்கு சாயந்தரம் 4:30-5 மணிக்குள்ள உங்களுக்கு லிங்க் வந்துடும். சாயந்தரம் 6 மணிலேருந்து நம்ம நிச்சயமா சந்திப்போம். ஸோ டாபிக் டெஃபினட்டா எல்லா வாரம் மாதிரி தான். செக்டோரியல் அனாலிசிஸ் பண்ணுவோம். மந்த் சேஞ்ச் ஆகுது. மண்டே கூட லீவு, டியூஸ்டேலேருந்து தான் நம்ம மந்த் சேஞ்ச் ஆகுது. நம்ம பார்க்கலாமே. ஸோ எப்படி என்னாதுன்றது நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு நடந்தது என்னாது ஞாபகம் வச்சுங்க. நம்ம போன மாசம் ஒரு ரேஞ்சு கொடுத்துருந்தோம். அந்த ரேஞ்சுக்குள்ளதான் நிஃப்டி இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டா வரும் சனிக்கிழமை இன்னைக்கு ஏப்ரல் மந்த்துக்கான ரேஞ்ச் என்னாதுன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி மார்ச் மாசத்துல நம்ம கொடுத்த ரேஞ்ச் என்னதோ அதுக்குள்ள இருந்துச்சான்றது டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க சனிக்கிழமை சாயந்தரம் நம்ம சந்திப்போம். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் எங்க கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்க. 9444468888. இந்தியா டைரக்டின் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு மார்க்கெட் 52 பாயிண்ட்ஸ் பிளஸ். இன்ட்ராடே ஸ்விங் க்ளோஸ் அபவுட் 302. செம்ம இன்ட்ராடே ஸ்விங் எடுத்து பாருங்களேன். பேசிக்கா மார்க்கெட் ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் போட்டுட்டு இருக்கு. இது ஃபவுண்டேஷன்ஸ் கீழே வரதுக்கா, கன்சாலிடேஷன் கீழே வரதுக்கா, இல்லை மேலே போறதுக்கான்றது தெரியல. பட் டெஃபினட்டா ஒரு கன்சாலிடேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஞாபகம் வச்சுங்க, பயங்கர புல்லிஷா இருந்து ப்ரீவியஸ் ஹையை உடைக்க மாட்டேங்குதுன்னு சொன்னால் ஒரு டைவர்ஜென்ஸ் இருக்கு. மார்க்கெட்ல அப் போறதுக்கு பயந்துட்டு இருக்காங்கன்றது தான் அர்த்தம். ஞாபகம் வச்சுங்க, இந்தியா விக்ஸ் அரௌண்ட் 12.22% நிக்குது, பாயிண்ட்ஸ்ல நிக்குது. இன்னைக்கும் 2.5% கீழே விழுந்திருக்கு. நேற்று 8.5%, 7.5% கீழே விழுந்துருந்துச்சு. ஸோ இழுத்து படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஸோ ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, அது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த லெவல் இந்த லெவல்ல இருந்து 12.22ல இருந்து அரௌண்ட் 17 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மினிமம் அதிகபட்சம் ஒரு 21 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்த 3ல இருந்து 4 வாரத்துக்குள்ள அது போகும். பேட்டர்ன் வச்சு நம்ம சொல்றோம். அப்படி போகுதுன்னு சொன்னால், விக்ஸ் ஏறுதுன்னு சொன்னா அப்ப மார்க்கெட்ல ஏதாச்சும் கீழே விழுவுதா, ஏதாச்சும் ஒரு பயம் வருதான்றது கேள்வி வரும். யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நேத்து பிலிப் கேபிட்டல் அவங்களும் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு லாங் வீக்கெண்ட் இருக்கும். அண்ட் வீக்கெண்டுன்னு சொல்லோட ஒரு லாங் ஃபால் இருக்கும். ஒரு 18%, 15 to 18% கீழே விழுவும். அண்ட் ரிகவரி எனிவே பிட்வீன் 9 to 10 months பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ரிகவரி, அதாவது ஒரு ஃபால் வந்ததுக்கு அப்புறமா மேல தூக்குறது 3 விதமான ரிவர்சல் இருக்கும். ஒன்னு வி ஷேப் ரிகவரி, இப்படி இப்படி போகும், 2020ல நம்ம பார்த்தோம். இன்னொன்னு உளுந்து அப்படி ஒரு பேஸ் ஃபார்மேஷன் பண்ணி யூ ஷேப் ரிகவரின்னு. மூணாவது ஒரு உளுந்து ஒரு நல்லா கன்சாலிடேட் ஆயிட்டு மறுபடியும் மேல போறதுன்னு. ஸோ இந்த 3 பேட்டர்ன்ல இவங்க சொல்றது மோஸ்ட் லைக்லி இட் வில் பி யூ ஷேப் ரிகவரி தான் இருக்கும், வி ஷேப் இருக்காதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது இல்லாத யூஎஸ்ல அசெஞ்சர் அவங்க நேற்று 8% கீழே விழுந்தாங்க. சொன்னது ரொம்ப சிம்பிள். கிளைண்ட்ஸ் ஐடி செக்டரை நெக்லெக்ட் பண்றாங்க, டைட் பண்றாங்க, ஆர்டர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இருக்கிற ஆர்டர்ஸே டைட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது சொன்னாங்க. ஸோ அவன் செக்டர் பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான். ஸோ டெஃபினட்டா இந்த இது உண்மை தானே, நம்ம இந்தியால விற்கிற கம்பெனிக்கும் அதே தானே உண்மை. அதனால இன்னைக்கு ஐடி செக்டர்ஸ் எல்லாமே போட்டு மிதிச்சிட்டாங்க. யார் யார் அடி வாங்கினாங்க? விப்ரோ, ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ், எல்என்டி மைண்ட்ரி, கோஃபோர்ஸ், பெர்சிஸ்டன்ட், டிசிஎஸ், டெக் மஹிந்திரா,
இவங்களாம் அடி வாங்கினாங்க. இதுல 2 பேர் தான், 2 கூட இல்லை, 1 தான் வந்து விதிவிலக்கு. எம்சிஎக்ஸை தூக்கிட்டு வந்து ஏன் டெக்னாலஜி சைடில் போட்டிருக்காங்கன்னு தெரியாது. க்ளோஸ் டு அபவுட் 1.8% வந்து அப்பு. அதே மாதிரி இன்னைக்கு டெலிகாம் வந்து சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ். இதுல இண்டஸ் டவர் இன்னைக்கு 10% அப்பு. அதுக்கு அடுத்தது ஐடியா, ஏன் ஐடியா போட்டு அடிக்கிறாங்க மறுபடியும் தூக்குறாங்கன்றது தெரியாது, 4.7% அப்பு. அதுக்கு அடுத்தது வந்து பாரதி ஏர்டெல் 1.5% அப்பு. இதுல இண்டஸ் டவர் டெக்னிக்கலா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் மோர் ஆஃப் எ ஷார்ட் கவரிங். நீங்க வந்து இண்டஸோட சார்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு நல்ல ஃபால் ஆகி போன வாரத்துல வந்து ஒரு அப் மூவ் கொடுத்துருந்துச்சு. அண்ட் அந்த அப் மூவோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. 10%ன்றது பெரிய மூவ். இதே மாதிரி மெட்டல் சைட்ல நீங்க எடுத்துக்கிட்டாலும் ஓரளவுக்கு மெட்டல்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஃபார்மேஷன்ஸ் இருக்கு. ஹிந்து காப்பர் இன்னைக்கும் 1.8% கீழே விழுந்திருக்கு. ஞாபகம் வச்சுங்க, ஹிந்த் காப்பர் ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ரிவர்சல் ஆகுமா? வெயிட் பண்ணி பார்க்கலாமே. மோஸ்ட் லைக்லி நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ண போகுதுன்றது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி இருக்குல்ல, நெக்ஸ்ட் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி, மண்டே இன்னைக்கு லீவு. ஸோ 3 நாள் லீவு. அந்த லீவ் நாள் தான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து கேரி பண்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே யூஎஸ் மார்க்கெட்ல சில பிரச்சனைகள், டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங் ஆனனால தான் கோல்டு வந்து 2222 டச் பண்ணிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகி 2174 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சில்வரும் ஆல்மோஸ்ட் $25.75 டச் பண்ணிட்டு $25 கீழே வந்தாச்சு. இந்தியாவில் ₹83.25 லெவல்ல வந்து இருக்கு. கோல்டு ஜிஎஸ்டியோட ஹோல்சேல் ரேட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 6,860-850 அந்த ஜோன்ல இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 75,500 லெவல்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த கடைசியா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன், செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கிட்டனால் இட்ஸ் ஆல் ஷோயிங் த சைன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். வெளியில வந்து ஜாலியா இருக்கு, பின்னாடி எடுத்துக்கிட்டோம்னா பயங்கர வீக்கா இருக்கு. நம்ம விவேக் ஒரு படத்துல வந்து அப்படி முன்னாடி அப்படி கெத்தா இருப்பான், பின்னாடி காட்டினா எல்லாம் டாரா கிழிஞ்சிருக்கும்ல, அது மாதிரிதான் இருக்கு டேட்டாவை பொறுத்த வரைக்கும். ஸோ முன்னாடி சும்மா கெத்தா இருக்கு, ஆனா பின்னாடி பயங்கர அடி வாங்கியிருக்கு. பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம வந்து சஸ்டெயின் பண்ண போறோமான்றது. சஸ்டெயின் பண்ணோமா கேட்டால் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பிரகாரம் இது எல்லாமே வந்து ஓவர் சோல் ஜோன்ல இருக்கு, எல்லாமே வந்து கீழே விழுவதுக்கான அறிகுறி காட்டுது. பணம் வந்துகிட்டே இருக்கு உள்ள, ஏன் கீழே விழுவணும்? இருக்கலாம்ல. ஸோ ஞாபகம் வச்சுக்க, இது எல்லாமே காட்டுறதுனால கீழே உழுவுன்ற கட்டாயம் கிடையாது. இந்தியா இஸ் இன் அ வெரி ஸ்ட்ராங் பொசிஷன். லாங் டேர்ம்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் வெரி ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல மேபி, மறுபடியும் நான் சொல்றேன், ஷார்ட் டேர்ம்ல மேபி இருக்குல்ல, 2 வருஷம் 2 மாசம், ஃபுல் ஏப்ரல் ஃபுல் மே டிராமா நடக்குதுல்ல அரசியல். ஸோ அரசியல்ல என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த எலெக்ஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்றது ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க. ஸோ எது வேணாலும் நடக்கலாம். ஸோ 2 மாசம் வந்து பல்ல கடிச்சுக்கிட்டு ஒரு 44 ஒரு 42 ட்ரேடிங் டேஸை வந்து தாண்டி போகணும். வேண்டிக்கலாம் இந்த எலெக்ஷன் வந்து நல்லபடியா முடியணுன்றது வேண்டிக்கலாம். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. நாளைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போடலாம். அதாவது இந்த வாரம் எப்படி இருந்துச்சு, அடுத்த வாரம் என்னென்ன செக்டர் இல்லை என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கலான்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.